நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2024 வருடம் ஆணி மாதம் 11ஆம் தேதி. ஈசி 21 தலைப்புச் செய்திகள். கனடிய இடைத்தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றது. எனக்கு தரப்பட்டுள்ள இந்த பொறுப்பை செவ்வனே செய்வேன் என அமைச்சர் வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்நாட்டு போர் வெடிக்கும் அபாயம். பிரித்தானிய இளவரசி அன்னை மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய நாட்டிற்கு பயணம். மகாராஜா திரைப்படம் 10 நாட்களில் 81 கோடி ரூபாய் வசூல். இனி ஈசி 21 விரிவான செய்திகள். டொரண்டோவின் சென் போல்ஸ் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்ட டோன் ஸ்டூவர்ட் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். கடுமையான போட்டிக்கு மத்தியில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் ஸ்டூவர்ட் 590 மேலதிக வாக்குகளின் வெற்றியை பதிவு செய்துள்ளார். லிபரல் கட்சியின் சார்பில் லெஸ்ஸி சர்ச் போட்டியிட்டார். இந்த தொகுதி நீண்ட காலமாக லிபரல் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த தேர்தல் வெற்றி ஆளும் லிபரல் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொகுதியின் தேர்தல் வெற்றியானது ஒட்டுமொத்த மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் என அண்மையில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சுற்றாடல் துறை சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் எனக்கு தரப்பட்டுள்ள இந்த பொறுப்பை செவ்வனே செய்வேன் என வர்த்தக மற்றும் சுற்றாடல் துறை இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று அவரது அமைச்சர் அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜூலை 1ஆம் தேதி பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் 1 வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு குடிய கல்வி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் காலம் 10 வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு 1 வருடம் செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் இன்று வடமாகாண ஆளுநர் BSM சார்லஸினால் திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண ஆளுநர் BSM சார்லஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண பிரதமர் செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், சுற்றுலா பணியகத்தின் தலைவர், விமான நிலைய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த தொடர்பு நிலையத்தில் வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது விசேட அம்சமாகும். பிரான்சில் எதிர்வரும் 30ஆம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. குறித்த தேர்தலில் அந்நாட்டின் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தலைமையிலான நேஷனல் ரேலி கட்சிக்கும் இடதுசாரியான நியூ பாப்புலர் முன்னணி கூட்டணிக்கும் இடையில் தீவிர போட்டி நிலவி வருகின்றது. இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய மக்ரோன் குறித்த இரு கட்சிகளுக்கும் இடையே காணப்படும் தேர்தல் போட்டியானது உள்நாட்டு போர் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இளவரசி அன்னை சிறு காயங்கள் மற்றும் மூளை அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளவரசி அன்னைவுக்கு தலையில் மற்றும் பிற இடங்களில் சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் பிரிஸ்டலில் உள்ள சவுத்மீட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் விரைவில் நலமடைவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் அதிபர் புதின் இடையே சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரஷ்ய அரசாங்கம் தயார் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இந்திய விஜயத்தின் போது வருடாந்திர இந்திய ரஷ்ய உச்ச மாநாட்டை நடத்த இரு நாடுகளும் இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான மகாராஜா திரைப்படம் வெளியான 10 நாட்களில் உலகம் முழுவதும் 81 கோடியை வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் இயக்கியுள்ள படம் மகாராஜா.
விஜய் சேதுபதியின் 50வது படமாக உருவாகியுள்ள இப்படத்தில் அனுராக் காஷ்யப் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவரை தவிர்த்து நட்டி, சிங்கம் புலி, மம்தா மோகன்தாஸ், அபிராமி, முனிஷ்காந்த், வினோத் சாகர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படத்துக்கு அஜ்னீஷ் லோக்நாத் இசையமைத்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படம் 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படுகிறது. இந்த படம் வெளியாகி 10 நாட்கள் கடந்த நிலையில் உலகம் முழுவதும் 81 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.